களிமண் அப்படின்றது தன்னை எதுவாக வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளும். ம் என்னவா வேணாலும் பண்ண முடியும். ம் நீங்க எழுத்து எழுப்புக்கெல்லாம் வரும். ம் எல்லாமே பண்ண முடியும். ம் பிள்ளையார் அப்படிதான். நீங்க எப்படி கும்பிட்டாலும் வராரு, எல்லாம் வராரு இல்லையா? அதே ம் மாரி தான். ஆனா உண்மையில என்னன்னா, களிமண்ல 2 எழுத்து என்ன? களி கா களின்னு என்ன அர்த்தம்? சந்தோஷம். ஓ ஓ, அந்த இது ஓகே. சந்தோஷம். களிப்பு தருவாரு. ம் பிள்ளையார் களிப்பு தருவார். ம் 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 இதெல்லாம் வார்த்தைகளுக்காக, வார்த்தை ஜாலத்துக்காக. உண்மையா என்ன அப்படின்னா, களிமண்ல வந்து பஞ்சபூத தத்துவம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் களிமண்னா மணல். மண்ணு ம் தான் இல்லையா? ம் மண்ணுன்றது என்ன? பூமி. ம் களிமண்ல தண்ணி தான் ஊத்தியிருப்போம். ம் ஸோ நீர் அங்க இருக்கு. களிமண் எடுத்து நீங்க கையில பெசஞ்சு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள ஒரு வெப்பத்த உணர முடியும். ம் இன்னொன்னு களிமண்ல நீங்க செஞ்சு வச்ச பொருள் வெப்பத்துல தான் காயும். ஆமா. சூரிய வெப்பம். ம் ஸோ அக்னியும் அங்க இருக்கு. ம் அதுக்கு அடுத்ததா காற்று. அதுக்குள்ள களிமண்ல நுண்துளைகள் இருக்கும். நீங்க ம் எவ்வளவு பெரிய பாத்திரம் என்ன பண்ணாலும் ம் ம் நுண்துளை இருக்கும். காற்று வழியா போய் வரும். ம் அதனால தான் பானையில இன்னைக்கு தண்ணி வச்சீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். ம் காற்று போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு. ம் சார், ஆனா நீங்க சொன்னதுல என்னால எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண முடியுது. ஆனா இந்த ஆகாயம் அப்படின்றது. நீங்க ஒரு பானை செய்யுங்களேன். ம் அதுக்குள்ள வெற்றிடம் இருக்குமா? ஆமா. எங்கெல்லாம் வெற்றிடம் இருக்கோ அது எல்லாம் அதெல்லாம் ஆகாயம் தான் நிரப்புது. ஓகே.